திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தாவரலிங்கம் பரித்துன்றில் தபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும். சாவதன் முன்னே பெருநோயடுத்திடும். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான எச்சரிக்கை பாடல் இது. ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் முறையற்ற வழிபாட்டினால் ஏற்படும் விளைவுகளை இது விளக்குகிறது. தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் அப்படி என்றால் என்ன? தாவரம் என்றால் ஓரிடத்தில் நிலை பெற்றிருப்பது என்று பொருள். ஒரு இடத்தில் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை, அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சிலையை அங்கிருந்து பிடுங்கி எடுத்து சென்று வேறொரு இடத்தில் வைத்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும். அந்த புதிய இடத்தில் வழிபாடு முழுமை அடைந்து பலன் கிடைப்பதற்கு முன்னரே அந்த நாட்டை ஆளும் மன்னனின் ஆட்சியின் நிலை குலைந்து போகும். அரசு சிதைந்துவிடும். ஆவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும். அவ்வாறு செய்தவருக்கு அல்லது அந்த செயலுக்கு காரணமானவர்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னரே கொடிய நோய்கள் வந்து வாட்டும். உடல் நலம் குன்றி துன்பப்படுவார்கள். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. இதை அனைவரையும் காக்கும் நந்தியாகிய சிவபெருமான் உறுதியாக கூறுகிறான். கட்டுரை உறுதிமொழி என்று கூறுகிறார்களா, அதனால் உறுதியாக கூறுகிறான். இந்த பாடலில் சில கருத்துக்கள் வலியுறுத்தப்படுகின்றன. ஆகம விதி: ஒரு கோவிலில் முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் அந்த இடத்திலேயே தான் இருக்க வேண்டும். சுயநலத்திற்காகவோ அல்லது ஆசைக்காகவோ அவற்றை இடமாற்றம் செய்வது மாபெரும் குற்றமாக இருக்கிறது. அரசியல் விளைவு: பழங்காலத்தில் கோயில்கள் நாட்டின் ஆன்மீக கோட்டைகளாக கருதப்பட்டன. ஒரு கோயிலின் புனிதத்தை கெடுப்பது அந்த நாட்டின் தலைவனுக்கே, அதாவது அரசாங்கமாகவும் இருக்கலாம், ஆபத்தை விளைவிக்கும் என்கிறது இந்த பாடல். தனி மனித விளைவு: தெய்வ நிந்தனை அல்லது முறையற்ற வழிபாட்டு மாற்றங்கள் செய்பவர்களுக்கு தீராத நோய்கள் உண்டாகும் என எச்சரிக்கிறது. முற்காலத்தில் போர்களின் போது ஒரு நாட்டின் வெற்றியை குறிக்க தோற்ற நாட்டின் கோயில்களில் இருந்த சிலைகளை கவர்ந்து செல்வது வழக்கமாக இருந்தது. அதாவது யாராவது ஒரு மன்னன் தோற்றுவிட்டான் என்றால் அந்த நாட்டில் இருக்கும் கோயில்களை கவர்ந்து மற்ற நாட்டுக்கு, வெற்றி பெற்ற நாட்டுக்கு எடுத்து செல்வது வழக்கம். உதாரணமாக வாதாபி கணபதி. அவ்வாறு தெய்வ சிலைகளை இடம் மாற்றும் போது அந்த பகுதியின் செழிப்பு குறைந்துவிடும் என்பதை திருமூலர் இப்பாடல் மூலம் எடுத்து காட்டுகிறார். மன்னன் கோயில் தொடர்பு: மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம் என்பது சங்ககால வாக்கு. மன்னன் சரியாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். ஒரு மன்னன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தெய்வத்தை இடமாற்றம் செய்தால் அவரது செங்கோல் வளையும் என்பது நீதி. சுருக்கமாக சொன்னால், இயற்கைக்கும் இறைவனுக்கும் மாறாக விதிகளை மீறி செய்யப்படும் எந்த காரியமும் நன்மையை தராது. குறிப்பாக நிலை பெற்ற வழிபாட்டு தலங்களை சிதைப்பது நாடாளும் மன்னனுக்கும் அதை செய்தவர்களுக்கும் பேரழிவை தரும் என்பதே இந்த பாடலின் சாராம்சம். இந்த பாடல் இக்காலத்தில் சிலை கடத்தல் அல்லது கோயில்களை சிதைப்பவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக ஆன்மீகவாதிகளால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும். சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.